ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டு வெந்தயம் கடுகு போட்டுட்டு இப்போ வந்து தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டேன். இப்போ அடுத்து வந்து நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம், தக்காளி இன்னும் வதங்கலை, தக்காளி வதங்கும் போதே இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் முழுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வதங்கிடும், சீக்கிரம் வதங்கும். உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டேன், உப்பு போட்டுக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும், மூடி வச்சுருக்கேன். அதுக்குள்ளாட்டி நம்ம என்ன பண்ணலான்னா, கொஞ்சமாக புளி, ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்திருக்கேன். ஏன்னா இது குழம்பு வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் வைக்க முடியாது, திக்காக தான் வைக்கணும். எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்திருக்கேன். அந்த புளியை வந்து இப்போ நல்லா கரைச்சிக்கிட்டு கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கணும். வதங்கி அதில் உப்பு சாரணும். ஏன்னா கொஞ்சமாக தானே உப்பு போட்டேன், இப்போ காய்க்கும் சேர்த்து கொஞ்சம் உப்பு போடணும். செம்ம வாசனையாக இருக்குங்க, நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு. இதுக்கு நல்ல ஒரு சைடிஷ்னால் கீரை பொரியல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ மிளகாத்தூள், மசாலாத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிறது தான், எல்லாம் மிக்சடை தான் அரைக்கிறது. இது கொஞ்சமாக, ரொம்ப காரம் இருக்கும், நல்லா கம்மியாக தான் போடணும். நான் சின்ன ஸ்பூனில் தான் எடுத்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி எண்ணெயில் மிளகாத்தூள் போடும்போது கலர்ஃபுல்லான நல்ல சிவப்பு கலராக கிடைக்கும் நமக்கு. ஆனால் எங்கள் ஊர் புளி வந்து ரொம்ப பழைய புளியாக இருக்கும், கருப்பாக இருக்கும். நீங்கள் இங்கே சென்னையில் வாங்குகிற புளி வந்து கொஞ்சம் புது புளியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் குழம்பு. எங்கள் குழம்பு வந்து கொஞ்சம் கருப்பு கலராக தான் இருக்கும், கருப்பு புளி. அவ்வளோதாங்க, நல்லா கொதித்ததுக்கப்புறம் இறக்கிடணும். சூப்பராக இருக்கா? உப்பு பார்த்து செக் பண்ணிட்டு இறக்க வேண்டியதான், அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க.